அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஸதகல்லாஹுல் அலீம். யா அய்யுஹன் நாஸ் ஊசிக்கும் வையாய் அவ்வலம் பி தக்வல்லா ஃபகது ஃபாஸல் முத்தகூன். எல்லா வல்ல ஏகன் அல்லாஹுவின் தூய திருப்பெயராலே தொடக்கம் செய்கிறேன். அந்த ஏக ரப்புல் ஆலமீனை உள்ளத்தில் உண்மையாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அவனுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையாற்றி உலகத்திலும் மறுமையிலும் நிறைவான வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுமாக. இந்த உலகத்தினுடைய அருள்கொடையாக அழகிய வாழ்வியலை மனிதகுலத்திற்காக வேண்டி அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய நம் உயிருக்கு இனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக. எல்லா வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, அல் ஹிதாயா குழுவினர்கள் ஒரு அற்புதமான அறப்பணிகளை அல்லாஹுடைய மார்க்க பணிகளோடு அவர்கள் ஆற்றி வருகின்ற அந்த பண்பாடு நம்மையெல்லாம் ஈர்த்திருக்கின்றது. இன்று புனித ரமலான், ரமலானுடைய முதல் ஜும்ஆ. பொதுவாக ஜும்மா என்றாலே அது ஒரு சிறப்பு. அதுவும் ரமலானில் ஒரு ஜும்மா என்று சொல்கின்ற போது நூறுன் அலா நூறு, ஒளிவுக்கு மேல் ஒளிவு. ஆம், புனித ரமலானின் வருகை வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே முன்னறிவிப்பு மட்டுமல்ல, ஒரு ஆர்வம் ஊட்டப்பட்ட ஒன்று. காரணம், அது நம்மை பண்படுத்த வந்த மாதம். நமக்கு உணர்வுகளை மட்டுமல்ல, நம்மை படைத்த அந்த ரப்புக்கும் நமக்கும் இடையிலான உறவுகளை, அந்த நெருக்கத்தை மிகவும் நெருக்கமாக்க வந்த மாதம்தான் இந்த புனித ரமலான். புனித ரமலான் அனைத்து நிலைகளிலும் சிறப்பு வாய்ந்தது. கற்கண்டின் எந்த பகுதியை கடித்தாலும் தித்திப்பது போல புனித ரமலானின் ஒவ்வொரு மணித்துளியும் மகிமைக்குரிய ஒன்று. பெருமானார் சொல்லுகின்ற போது, அவ்வலுஹு ரஹ்மத்துன் வௌசத்துஹு மக்ஃபிரத்துன் வாஹிருஹு இத்கு மினன் நார். அதனுடைய ஆரம்பமே அருள், இறை அருள். ரமலான் வருகிறது, அழகான தன்னுடைய அந்த மெல்லிய பிறைக்கோட்டை வெளிப்படுத்தி ரமலான் அறிவிக்கின்றது. தொடக்கமே ரஹ்மத்தாக, இறை அருள் கொடையாகவே வருகிறது. ரஹ்மத்துடைய நாட்கள், இறை அருளுக்காக வேண்டி ஏங்காத நெஞ்சங்கள் எங்கே இருக்கின்றன? இறை நம்பிக்கையாளர்களும் இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற அனைத்து ஜீவன்களும் இறைவனுடைய அருளுக்காக, அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட உணர்வுகள் புனித ரமலான் நம்மை, என் இனியவர்களே, ரமலான் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மீது நம்மை வருத்த அல்ல, நம்மை வார்த்தெடுக்கத்தான் இந்த புனித ரமலான். அருள்முறை அல் குர்ஆன் சொன்னதை போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், இறை நம்பிக்கையாளர்களே, நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பை நான் விதியாக்கி இருக்கிறேன். உங்கள் மீது மட்டுமல்ல, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் கௌமுகள் மீது நோன்பை நாம் விதித்திருப்பதை போல, கடமையாக்கி இருப்பதை போல இந்த நோன்பு உங்களுக்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு என்பது நம் இயல்பு நிலைகளையே மாற்றுகின்ற ஒன்று. நம் இயற்கை தன்மை, ஒவ்வொரு ஜீவனும் அது தின்னும், உண்ணும், பருகும், குடிக்கும். இந்த நோன்பு என்பது மனிதனின் இயல்பு நிலையை, இயற்கை நிலையை அது மாற்றுகிறது. நோன்பாளி அவன் நோன்பு முடிகின்ற வரைக்கும் அவன் எதையும் உண்ணக்கூடாது, எதையும் பருகக்கூடாது.
எந்த உறவிலும் இன்ப உறவிலும் திளைக்கக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு சத்தியமான ஒரு பத்தியத்தை இறைவன் அமைத்திருக்கிறார். இஸ்லாம் இதை அறிவித்திருக்கிறது. இந்த நோன்பு ஹிஜ்ரிக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அடியெடுத்து வைத்துவிட்ட 2ஆம் ஆண்டு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த நோன்பு இஸ்லாமிய கடமைகளின் வரிசையிலே 4ஆவதாக இடம்பெற்றிருக்கிறது. கலிமா, இறை நம்பிக்கை என்று சொல்கின்ற அந்த கலிமாவை சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமும் அவர் ஐவேளை தொழுக வேண்டும். தனக்கு பொருளாதாரம் இருக்கின்ற போது பொருளாதாரத்துக்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ரமலான் வருகின்ற போது நோன்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புனித ரமலான் எல்லா வல்ல ஏகன் வேதங்களை அருளிய ஒரு மாதம். இறைவன் மனித குலத்திற்காக வேண்டி வழங்கிய அருட்கொடைகளிலே வேதங்களை அருளியதும் தூதர்களை அனுப்பியதும் அற்புதமான ஒரு பெரும் பேரு மனித குலத்திற்கு. வேதங்களின் மாதம். இறைவன் இதற்கு முன்னாலே அருளிய இறக்கிய வேதங்களும் சோஃபுகளும் அதிகமாக அருளப்பட்ட இந்த புனித ரமலானிலே தான். அதே போல அருள்மறையில் குர்ஆன் வேதங்களின் சத்தாக சாராக, வேதங்களுடைய சத்தாக சாராக அத்தனை வேதங்களின் மொத்த கருத்து கருவூலங்களையும் தன்னகத்தை கொண்ட ஒரு நிறைவான வாழ்கின்ற அற்புதமாக அறிவுஞான பெட்டகமாக மனிதகுல வழிகாட்டியாக நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கின்ற அற்புதமான திருவேதம் அல் குர்ஆன் ஃபுர்கான். அது அருளப்பட்டது இந்த மாதத்திலே தான். குர்ஆன் சொல்லும் ஷஹுர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனுடன் அருளப்பட்டது இந்த புனித ரமலானில் தான். ரமலான் மாதம் எத்தகு மகிமைக்குரிய பாக்கியம் மிகுந்திட்ட மாதம் என்றால் உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அதிலே தான் இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டது. தொடக்கமாக இந்த உலகத்திற்கு வந்த வெளிச்சமாக, இந்த உலகத்திற்கு கிடைத்த ஞானமாக, இந்த உலகிற்கு கிடைத்திட்ட தெளிவாக அல்லாஹு தஆலா குர்ஆனை தந்தான். அதை தொடக்கமாக அவன் அருளியது புனித ரமலானின் லைலத்துல் கத்ர் இரவிலே தான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக இந்த குர்ஆனை தொடக்கமாக மகிமைக்குரிய லைலத்துல் கத்ர் என்று சொல்கின்ற அந்த மாதத்திலே அருளினோம். நிச்சயமாக நாம் இறைக்கிறோம். ஆக அதிலே சொல்லுவான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. எவர் இந்த ரமலானிலே உயிரோடு வாழ்கிறாரோ, இந்த ரமலானை எவர் பெற்றுக்கொள்கிறாரோ, அடைந்திருக்கிறாரோ, ஃபல்யஸ்முஹு, அவர் இதில் நோன்பு இருக்கட்டும். நோன்பு இருப்பது கட்டாய கடமை. நோன்பின் தொடக்கமே சஹர், சிறிதளவு உணவு. தஸஹரு ஃபைன்ன ஸுஹூரி பரக்கா. இங்கே சஹர் செய்து கொள்ளுங்கள். சஹர் உணவிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் அருள் வளம் இருக்கிறது. உண்மையிலேயே எண்ணி பாருங்கள், 4 மணி 4:30 மணிக்கு ஒருவர் எழுந்து உண்ணுவது லேசான காரியம் அல்ல. அப்படி உண்ணுகின்ற போது அவர் கொஞ்சம் உண்டாலும் கூட அந்த பலம் ஏறத்தாழ அந்த பகல் அன்று பொழுது புலந்து விட்ட பிறகு கிளர்ந்து வருகின்ற அந்த பகல் 14 மணி நேரம் பசியையும் தாகத்தையும் அடக்குகின்ற அளவிற்கு அந்த சஹரிலே ஒரு பரக்கத்து இருக்கிறது. ஒரு சில பேரித்தம்பழங்கள் அல்லது ரொட்டி துண்டுகள், கொஞ்சம் கஞ்சி, வெறும் டீயோ காஃபியோ, இது மட்டும் போதுமாக்கிக் கொள்வார்கள். சில பழங்கள். ஆனால் இதனுடைய சக்தி, இதனுடைய பலம் என்பது ஆச்சரியம். அந்த 14 மணி நேரங்களையும் அப்படியே அந்த எந்த விதமான பசியோ தாகமோ ஏற்படாமல் அவைகளை சகித்துக் கொள்கின்ற வலிமையை எல்லாம் வல்ல இறைவன் தருகிறான். அந்த அளவுக்கு. அப்ப நபிகள் பெருமானார் சொல்கின்ற போது அதில் பரக்கத்து இருக்கிறது, இறை அருள் வளம். அதனால்தான் நோன்பாளி நோன்பு இருக்கின்ற வரைக்கும் அவர் களைப்பிற்கு உட்பட மாட்டார், அவர் சலித்து போக மாட்டார், அவர் அலுப்பிற்குள்ளாலே வரமாட்டார். காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வே இந்த நோன்பாளியை பலப்படுத்துகிறான். அந்த நோன்பாளிக்கு சக்தியை தருகின்ற அந்த ரப்புல் ஆலமீன் தான்.
காரணம், இந்த நோன்பு என்பது அவனுக்குரியது. அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி வ அன உஜ்ஸா பிஹி. நோன்பு எனக்குரியது. நோன்பு என்பது என்னுடைய பண்பு, என்னுடைய சிஃபத்து. அந்த நோன்பிற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன். அல்லாஹ் ஏனைய அமல்களுக்கெல்லாம் மலக்குகள் மூலம் கூலி வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நோன்பிற்குரிய கூலியை அவனே நோன்பாளிகளுக்கு தருகின்றான் என்றால், நோன்பாளி அந்த ரப்பை தரிசிக்கின்ற, ரப்பை காணுகின்ற பேரு மகிமை அவனுக்கு கிடைக்கிறது. இருமான சொன்னார்கள் அல்லவா, நோன்பாளிக்கு இருவரு மகிழ்ச்சிகள். ஒன்று, நோன்பு துறக்கின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. நோன்பு துறக்கிறோம் 14 மணி நேரம் 13 மணி நேரங்களுக்கு பிறகு நோன்பை துறக்கின்ற போது கடமையாற்றிய ஒரு கழிப்பு, ஒரு பீத்தம்பழமோ கொஞ்சம் கஞ்சியோ ஒரு சில பழங்களோ ஒரு தண்ணீரோ நாம் அதை பருகின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. இன்றைக்கெல்லாம் நான் பகல் முழுவதும் பசித்திருந்து தாகித்திருந்து அந்த ரப்புடைய உணர்விலே அந்த சிந்தனையிலே நான் திளைத்திருந்து அவனை துதித்து வணங்கி வாழ்த்தி அவனுடைய பரிசுத்த வசனங்களை ஓதி நான் இதை அவனுடைய கடமையை ஆற்றி நிறைவாக்குகிறேன். இந்த கடமையை நான் திறக்கிறேன் என்று துறக்கிறேன் என்று சொல்கின்ற போது அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஃபரஹத்துன் இன்த ஃபித்ரிஹி. நோன்பாளி நோன்பு துறக்கின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. மற்றொரு மகிழ்ச்சி, அவர் நாளை மறுமையிலே அந்த ரப்பை தரிசிக்கின்ற காணுகின்ற அந்த மகிழ்ச்சி. நோன்பாளி நிச்சயம் நோன்பாக இருந்தால், நோன்பாக பேணப்படுமையானால், அது பேணப்பட்டிருக்குமையானால் நிச்சயமாக அந்த நோன்பாளி அந்த ரப்பையின் மறுமையில் கண்டிப்பாக சந்திப்பார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறார். அதே போல நோன்பாளி நோன்பின் மூலமாக, பசி தாகத்தின் மூலமாக அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி நறுமணத்தை விட மிக்க சிறந்தது. இதற்கு சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நோன்பாளி அல்லாஹ் தஆலா புனிதப்படுத்துகிறான், எவ்வளவு கண்ணியம் தருகிறான். என் இனியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்களும் நானும் முஸ்லீமாக இருப்பதில் பெருமைப்படுகிறோம். லேசான ஒரு மார்க்கம் அல்ல இது. நாம் பெற்றிருக்கின்ற பேரு என்பது லேசான பேர் அல்ல. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. ஏனென்றால் ஒரு சத்திய உண்மை, நேர்மை, உண்மை, இதுதான் சரி. அப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி அதை அறிந்துணர்ந்து பின்பற்றுகின்ற ஒரு பேரு அந்த பாக்கியம். நீங்கள் எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், மதம் இஸ்லாம் தான். அவன் இஸ்லாம் அல்லாத வேற்று பாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றானோ நிச்சயமாக அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி. அமா லஹும் ஃபில் ஆখিরাতি மின் நஸீப். அந்த நிரந்தர மறுமையில் அவர் எந்த விதமான பாக்கியமும் அவர் பெறமாட்டார். எவ்வளவு நாளை இந்த உலகத்தில் நாம் எது பெற்றிருக்கிறோமோ பெறவில்லையோ, எது நம்மிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அந்த தீன், அந்த இஸ்லாம், அந்த மாபெரும் பொக்கிஷம், அந்த புதையல், அந்த கிடைத்திற்கரிய பேரு, அது ஒன்று போதும். இஸ்லாத்தை அறிந்து உணர வேண்டும். எந்த ஒன்றும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய மனதை நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய மனம் தடுமாறிவிடக்கூடாது. ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா. அல்லாஹுவே, ஹிதாயத்து நேர்வழி எங்கள் இதயத்திலே படிந்துவிட்ட பிறகு, நேர்வழி எங்கள் இதயத்திற்கு வந்துவிட்ட பிறகு ஒருபோதும் நாங்கள் தடுமாறும்படி, தடம் புரளும்படி நீ செய்து விடாதே ரப்பே, எங்களுடைய உள்ளங்களை, எங்கள் இதயங்களை. ஏனென்றால் நேர்வழி என்பது, ஹிதாயத் என்பது இஸ்லாம். அந்த இஸ்லாம் கிடைத்துவிட்ட பிறகு அதிலிருந்து வேறுபடுவது, மாறுபடுவது என்பது, தடம் புரண்டி வேற்று பாதைகளிலே பாதம் பதிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு சரியான ஈமான் உள்ள மூமினுக்கு அழகல்ல. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் ஒருபோதும் பாதம் பதித்து விடாதீர்கள்.
வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு. இந்த பாதை, இந்த இஸ்லாம் என்று சொல்கின்ற பாதை, தீன் இஸ்லாத்தினுடைய பாதை, நான் உங்களுக்கு போட்டு தந்திருக்கின்ற பாதை. ஃபத்தபியூ, இதிலே நீங்கள் பாதம் பதித்து பயணப்படுங்கள். இதுதான் என்னுடைய பாதை. சிராத்தி முஸ்தக், சரியான சீரான செவ்வையான ஒரு பாதை. இஸ்லாம் ஏராளமான அறிவிஞான கருத்து கருவூலங்களை, சிந்தனை செறிவுகளை இஸ்லாம் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் கொஞ்ச நேரம் அவர்கள் சிந்தித்து இஸ்லாத்தை படிப்பதற்காக, இஸ்லாத்தை தெரிவதற்காக தினமும் ஒரு அரை மணி நேரம் அவர்கள் ஒதுக்கினாலே போதும். இஸ்லாம் வந்து தெளிவு. மற்றவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இஸ்லாம் பற்றி நியாயமாக எழுகின்ற கேள்விக்கு பதில் சொல்கின்ற அளவிலே, அவர்களுக்கான விடை கூறுகின்ற அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய அறிவு நமக்குள்ளாலே வளர்ந்திருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தினுடைய சிந்தனைகள் தான், இந்த உணர்வுகள் நமக்குள்ளாலே வருவதற்கு இந்த புனித ரமலான் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. எளிதான காரியமல்ல பெருமக்களே. புனித ரமலான் ஒவ்வொரு மணித்துளியும் பொன்னே போல் போற்றப்பட்டகுந்தது, கண்ணே போல் காக்க தகுந்தது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் இந்த மகிமைக்குரிய புனித ரமலானை வைத்திருக்கிறான். ரமலான் பிறந்து விட்டால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் சாத்தப்படுகின்றன. மூரியாட்டம் செய்யும் கொடூரமான கோரத்தனமான ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமா! சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படவும் நரகத்தின் கதவுகள் சாத்தப்படவும் இந்த ரமலானின் வருகை ஒரு காரணம் என்றால், அல்லாஹ் இந்த ரமலானை எவ்வளவு சிறப்பாக அவன் சிறப்பிக்கின்றான். ரமலான் பிறந்து விட்டாலே சுவனச் சோலையின் அந்த மரங்களின் இலைகளிலே கிழந்து விழுகின்ற, தவழ்ந்து வருகின்ற அந்த தென்றல் காற்று சுவனத்தையே ரம்மியமாக்குகிறது. ரையான் என்று சொல்லுகின்ற சுவன பெரும்பேறு புனித நோன்பாளிகளுக்காக வேண்டியே திறந்து வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் சகித்தார்கள், இவர்கள் பொறுத்தார்கள். ஷஹுருன் சபுருன், பொறுமையின் மாதம். மனிதனுக்குள்ளாலே பொறுமை எல்லை மீறுகின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. பொறுமை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் மனிதனுக்கு ஏற்படும். ஆனால் அதே நேரத்திலே பசி வந்தால் பத்தும் பறந்துடும் என்பது போல, எவ்வளவு பெரிய பசி வந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய தாகம் வந்தாலும் கூட, அவற்றுக்கெல்லாம் தள்ளி விடை கொடுத்து விட்டு எந்த நிலையிலும் எதுவும் பறக்காது, எதுவும் நாங்கள் துறக்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் இல்லாமல் பசித்திருக்கவில்லை, கிடைக்காமல் நாங்கள் தாகித்திருக்கவில்லை. ஏதோ எங்களிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக, இறைவனுக்காக, இறைவனுடைய கட்டளைக்காக வேண்டி நாங்கள் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். நாங்கள் இருப்பது பசி பட்டினி அல்ல, இது நாங்கள் பத்தியம் காக்கிறோம். சத்திய வாழ்க்கை நாங்கள் பெற்றமைக்காக வேண்டி, சத்திய திருத்தூதர் சத்திய மார்க்கத்தை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி நாங்கள் பத்தியம் காக்கிறோம் என்று சொல்கின்ற அந்த பண்பாட்டு உணர்வுகள் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் வருகின்றது. அதன் காரணத்தினால்தான் சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் பெண்ணம்பெரும் பெரியவர்கள், ஒரு 4-5 வயது சிறுவர் சிறுமிகள், ஒரு 80-90 வயது முதியவர்கள், பசி கொடுக்க முடியாதவர்களும் கூட இந்த நோன்பை விரும்பி ஆசைப்பட்டு அவர்கள் வருத்தி தனக்குள்ளாரை கொண்டு வருகிறார்கள் என்றால் நோன்பினுடைய மகிமையை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நோன்பு என்பது இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துகிறது. இந்த நோன்பின் மூலம் பெற வேண்டிய பயன் குர்ஆன் சொல்லும், லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் முத்தகீன்களாக ஆகக்கூடும், இறையச்ச மிக்கவர்களாக, உங்களை பண்படுத்தி புனித நிலை சேர்ப்பவர்களாக நீங்கள் ஆக்கக்கூடும். அவ்வளவு அற்புதமான செய்தி, லேசான விஷயம் அல்ல. அதனால்தான் நோன்பாளிகள் நோன்பை நோன்பாக நோக்க வேண்டும், நோன்பாளிகள் நோன்பை நோன்பாக நோக்க வேண்டும், நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னதைப் போல எத்தனையோ நோன்பாளிகள் வெறும் பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எந்த பலனையும் அவர்கள் பெறவில்லை. நோக்கமல்ல, நோன்பு என்பது வெறுமனை சும்மா பட்டினி கிடப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே ஒரு பேணுதலோடு கொண்டு வர வேண்டும்.
தக்குவா நமக்குள்ளாலே உருவாகின்ற அளவிற்கு அந்த நோன்பு அமைய வேண்டும். நம்முடைய அமல்கள் மூலமாக நோன்பினுடைய பயிர் வளர்க்கப்பட வேண்டும். நமக்கு முன்னாலே அந்த உள்ளத்திலே ஒரு கரிசனமும் ஒரு சாந்தமும் மனதிற்குள்ளாலே ஒரு நிம்மதி மட்டுமல்ல, ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வந்துவிட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நோன்பாளியோடு யாராவது தேவையற்ற முரண்பாடுகள் விவாதங்கள் செய்ய முன்வந்தால் அல்லது சண்டைக்கே வந்தாலும் கூட நோன்பாளி என்ன சொல்லட்டும், இன்னி இம்ரஉன் சாயிமுன், நான் ஒரு நோன்பாளி, நோன்பு வைத்திருக்கின்ற மனிதன், இதில் நான் ஈடுபட மாட்டேன். இந்த தேவையற்ற அனாவசிய வாக்குவாதங்களுக்குள்ளால் நான் வரமாட்டேன். நோன்பாளி, நான் நோன்பு நோற்றிருக்கின்ற ஒரு மனிதன், இறை பண்புகளை சிவத்துக்குள்ளே சிவத்துகளை எனக்குள்ளாலே நான் நிறைத்திருக்கின்ற ஒரு மனிதன். எவ்வளவு புரிதலை பார்த்தீர்கள். இயல்பாகவே நியாயமாகவே ஒருவரோடு எதிர்த்து போராடுகின்ற வலிமை இருந்தும் அவரோடு எதிர்த்து வாக்குவாதம் செய்யக்கூடிய வாக்கு சாதுரியம் இருந்தாலும் கூட நோன்பாளி அமைதியாக இருக்க வேண்டும். எவ்வளவு சகிப்புத்தன்மை! மனித குலத்திற்காக வேண்டிய ஒரு சகிப்புத்தன்மையை வழங்குகின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. காரணம் இந்த நோன்பு தான். இனியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு நமக்குள்ளாலே வருகிறது. இந்த நோன்பை நோன்பாக்குவோம். நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் நம்முடைய பிள்ளைகள் நண்பர்களுக்கும் நாம் ஆர்வம் ஊட்டுவோம். நோன்பாளிகளுக்கு இடையிலே நல்ல உணர்வுகள் மட்டுமல்லாமல் சகிப்புத்தன்மையோடு மற்றவர்களுக்கு உதவுகின்ற பரோபகார சிந்தனை வந்துவிட வேண்டும். ஒருவர் நோன்பு துறப்பதற்காக நோன்பாளிக்கு உணவளித்தால் அதற்கு காரணமாக இருந்தால் அந்த நோன்பு நோற்றவரின் கூலி போல இவருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நோன்பு நோற்றவரின் கூலியில் எந்த குறையும் வந்து விடாது. யா ரசூலல்லாஹ், அதற்கான வசதி வாய்ப்பு இல்லையாமல் இருந்தால் என்ன செய்வது? அவர் நோன்பு துறக்க நீங்கள் ஒரு பெரித்தம்பழம் கொடுத்தாலும் அந்த நன்மை, ஒரு குவளை தண்ணீர், சுத்தமான தண்ணீர் கொடுத்தால் அந்த நன்மை என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனியவர்களே, அருமையான பெருமக்களே, அல் ஹிதாயா குழுவினர்கள் அற்புதமான இபாதத்துகள் மட்டுமல்லாமல் இந்த சமூகமும் மனிதகுலமும் அடைகின்ற அறப்பணிகளை ஆற்றி வருகிறார்கள். உறுதுணையாக்குங்கள். உங்களை நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலம் நமக்காக வேண்டி தந்த அந்த ரஹ்மத்தையும் அந்த மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவதோடு இந்த உலகத்தில் சுபிட்சமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, கணவன் மனைவிக்கிடையிலான நல்லுறவுகளோடு கூடிய வாழ்க்கை, குழந்தைகளை பார்க்கின்ற போது அந்த பிள்ளைகளோடு சாலிகான பிள்ளைகளாகி நமக்கு உங்களுடைய கண்களுக்கும் இதயங்களுக்கும் குளிச்சது என்ற வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல்வதோடு ரப்புல் ஆலமீனிடம் கேட்க வேண்டியது, ரப்பே, ஓராண்டுகளுக்கு மேலாக எங்களையும் இந்த உலகத்தையும் ஒவ்வொரு நாட்டையும் உலுக்கி கொண்டிருக்கின்ற இந்த கொடூர தொத்தானே இந்த கொரோனாவை இந்த மனித குலத்திலிருந்தே அப்புறப்படுத்த முடியாது, இந்த பூமியிலிருந்தே அகற்றி விடியாதா, இதற்கு மேல் எங்களாலே தாங்க முடியாது யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த ரப்பிடத்தில் நாம் நெஞ்சம் நெக்குருக நம் இதயபூர்வமாக நாம் அவரிடத்தில் துஆ செய்வோம். இது நமக்காகவும் மனிதகுலம் முழுமைக்காகவும் இந்த உலகிற்குமான ஒரு பிரார்த்தனையாக, ஒரு பொதுமை பிரார்த்தனையாக இருக்கட்டும். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பண்பாட்டை பேசுகின்ற எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.